இது என்ன மரம்னு கேட்டிங்கன்னா, இது கொன்னேரி மரம். கொன்னேரி மாரியம்மன் தெரியுங்களா? அங்கே ஒரு ஊரில் இருக்குது. இது காரைக்குடியில் இதே ஒரு பகுதியில் இருக்குது. இது 500 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே இருந்து கொண்டாந்து வச்சது தான் இந்த கொன்னையூர் மரம். இதுதாங்க கொன்னையூர் மாரியம்மன்ங்க. மாரியம்மனுடைய அங்கேருந்து கொண்டாந்து இங்கே எங்கள் ஐயா வச்சுருக்காருங்க. அதுவும் 500 வருடங்களுக்கு முன்னாடி அவர் இருந்த காலத்தில் அப்போ வச்ச மரமா. அப்போ வந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஊரை விட்டு இந்த இந்த ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போனதுனால இந்த ஒரு ஊரே மறந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் தொடர்பில் இருந்தோம். இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் வந்து கூப்பிட்டாங்க. வந்து இந்த சாமியெல்லாம் கும்பிடுங்க, இதெல்லாம் வந்து உங்கள் ஐயா வச்ச சாமி, இது 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஐயா வச்சுத இது சாமியாக நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறோம். இப்போ இதுக்கு கோயிலெலாம் கட்டியிருக்கோம், ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் வர ஆரம்பித்தோமோ இந்த கோயிலுக்குங்க. ரொம்ப விசேஷமான ஒரு கோயிலுங்க இந்த கோயிலுங்க. நாங்கள் ஜாதகம் பார்க்குறவராங்க, பயங்கரமான ஜாதகம் பார்க்குறவர். என்ன நடக்குதோ அப்படியே சொல்லுவாராங்க. எங்கள் ஐயாங்க எங்கள் அப்பாவோடைய அப்பாங்க, எங்கள் அப்பாவை பெற்றவருங்க இந்த ஊரில் தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய இடமெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோங்க. ஆனால் இது ஒரு கிராமம், ரொம்ப ரொம்ப அடி கிராமமாக இருக்குதுங்க. அதில் இந்த கோயில் அப்போ அந்த காலத்தில் எங்கள் ஐயா கொண்டாந்து வச்சுட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்காக உள்ளே போவாராங்க. அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதுங்க அந்த கோயிலுங்க. அந்த கோயிலை நான் எடுத்து காட்டுறேன். நாங்கள் போகையில் அந்த கோயிலை நான் வீடியோவாக எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். அது ஒரு குலசாமி அங்கே. அது ஒரு காட்டுக்குள்ளே போகணுங்க அந்த கோயில் சாமி கும்பிட்றதுக்கு. எங்கள் ஐயா எங்கள் அப்பாவையும் எங்கள் அத்தையும் எங்கள் பெரியப்பாவையும் இங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் எங்கள் ஐயா மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வருவாராம் எங்கள் அப்பத்தாவோட உட்கார வச்சுட்டு. அப்போ சொன்னாங்க எங்கள் அத்தை, நான்லாம் மறந்துட்டேன், எங்கள் அப்பா இறந்தோடனே எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டுங்க ஊரை விட்டு வந்துட்டாங்க, அதனால எனக்கு தெரியலை குலதெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஊரில் போய் கேட்கலாம், நம்மளோட குலதெய்வம் எதுன்னு தெரியலையே, இத்தனை காலம் வாழ்ந்து நம்ம குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் நம்ம ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு நல்லது எதுவும் நடக்கவே மாட்டேங்குது, நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம். குலதெய்வத்தை கும்பலைன்னா நம்ம குலமே நாசமாக போகுன்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. இன்னைக்கு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்னா குலதெய்வத்தை கும்பிடாதனால தாங்க. கண்டிப்பாக குலதெய்வம் தெரியாமல் இருந்தோம். சரி, இந்த ஊருக்கு வந்து நாங்கள் பொங்க வச்சு சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு சாமிக்கிட்ட கேட்டோம். சாமி வந்து கண்ணீர் வடித்து எங்களுக்கு சொன்னுச்சுங்க, கண்ணீரோடு எங்களுக்கு சொன்னுச்சு, உங்களுடைய சாமி வந்து கிழக்கு பக்கமோ என்னமோ போங்க, அங்கே தான் இருக்குது ஐயனாருன்னு சொன்னுச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க நிம்மதியாக வந்தால் அந்த சாமியை ஒரு நாளைக்கு போயிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வேண்டிக்கோம்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் கூடி போகையில் எங்கள் அந்த ஊர் திருவிழா வரவங்க, அதுவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஊர் திருவிழா அப்படிங்கல எல்லாரும் எங்களை வரவேற்றாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி எங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சு பொங்க வைங்கன்னு சொன்னாங்க. பொங்கலும் வச்சவங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கலும் வச்சு நல்லபடியாக பொங்கலும் பொங்குச்சு. ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டுங்க. ஏன்னா இந்த காப்பு கட்டினதுக்கு அப்புறம் தானே இந்த மரம் வந்து பூக்குமாங்க. அதாங்க கொன்னேரி மரம்னு சொல்றாங்க. இந்த மரம் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த மரம், நல்லா வேண்டிக்கிட்டு போங்க, உங்கள் குலதெய்வம் எதுன்னு இதுவே காட்டிடும், இந்த அம்மனை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அம்மனே எங்களோட குலதெய்வம் எதுன்னு தெரியலை, அந்த அம்மனை காட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போனோம். போய் சாமி கும்பிட்டு பொங்க வச்சுட்டு கடகடன்னு முடிஞ்சிருச்சுங்க கொஞ்ச நேரத்துலங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்துட்டோங்க, கிளம்பி வந்தாச்சுங்க. எங்கள் ஊர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க, நச்சு நச்சுன்னு.
நல்ல வேலைங்க. விறகெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்களேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பொங்க வச்சு சாமி கும்பிட்டோங்க எல்லாருமே சேர்ந்துங்க. பூஜை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பூஜைக்கு தேவையான பொருட்கள் பால், தயிர், பூ, மாலை, வாழைப்பழம், தேங்காய் எண்ணெய் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து நிறைஞ்சு கொடுத்தாச்சு. ஆனால் நான் தாங்க ஒன்றுமே வாங்கி கொடுக்கல. எங்கள் அம்மா வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க. இது எங்கள் அம்மாவுடைய ஊர். இது எங்கள் அம்மாவுடைய கல்யாணம் பண்ண ஊர். அப்போ பிறந்த ஊர் வேறங்க. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ண ஊர் இது வந்து. இப்போ தான் வர்றாங்களே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வர்றாங்க. எங்கள் தாத்தா வாழ்ந்த எங்கள் ஐயா வாழ்ந்த ஊர், அதாவது எங்கள் அப்பாவோட அப்பா வாழ்ந்த ஊருங்க. எங்கள் அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு எங்கள் அப்பத்தா பண்ணின தப்புங்க. ஊரை விட்டு போயிட்டாங்க. நான் சொந்த ஊரில் இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. எங்கள் தாத்தா எங்கள் ஐயா வந்து ரொம்ப ஒரு ஜாதகம் பார்க்குறவராம். அவர் சாக போகிறது அவருக்கே தெரிஞ்சிருக்குதுங்க. எங்கள் அப்பத்தா கிட்ட சொன்னாராம், நான் சாக போகிறேன், நீ பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொன்னாராங்க. நான் சாக போகிறேன், இந்த நாளில் இப்படி நான் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னாராங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி ஒரு ஜாதகக்காரர் அவர். இன்றைக்கி அதே ஜாதகக்காரர் வந்து என் தம்பிக்கும் இப்போ இருக்குது. என் தம்பியும் கொஞ்சம் ஜாதகம் பார்ப்பாங்க. அவர் இறக்க போகிறது அவரே சொல்லிட்டாராம், இந்த மாதிரி நான் இறந்துருவேன், நீ வந்து பிள்ளைங்கள பார்த்துக்க, நான் இறக்க போகிறேன், எனக்கு ஜாதகத்தில் இருக்குது, இந்த கட்டத்தில் இருக்குது, நான் சாக போகிறேன்னு அப்படின்னு சொன்னாராம். அவங்களுக்கு எங்கள் அப்பத்தாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி அந்த ஊரை விட்டே வந்துட்டாங்களாங்க. ஊரை விட்டே வந்து பிள்ளைங்கள்லாம் வேறு ஊரில் கொண்டாந்து வச்சுட்டு இருந்தாங்களாங்க. இது நாங்கள் கொன்னேரி மாரியம்மன் கோயில் காரைக்குடியில் இருக்குதுங்க. கொன்னேரி மாரியம்மன் சொல்லிட்டு எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே கூடியிருந்தாங்க. சின்ன ஊர் தான். ஒரு வீடு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு 6-7 வீடு தான் இருக்குது. நிறையா வீடுங்கள்லாம் இல்லை. அது கிராமங்கிறத வெளியிலேருந்து வருவாங்க. திருவிழாக்கு மட்டும் எல்லோரும் வருவாங்களாங்க. விசேஷம்னா மட்டும் வர்றாங்க போகிறாங்க. யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கிராமங்கிறதுனால இங்கே எல்லோரும் போயிடுறாங்கங்க. எங்கள் இடமெல்லாம் போய் பார்த்தோம், கிடந்துச்சு. எங்கள் அப்பாவோட இடம் தான் அது கிடந்துச்சு. வீடு கட்டலாம், ஆனால் ரொம்ப கிராமம், பஸ் வசதி கூட கிடையாது. அப்படிங்கிறதுனால நாங்கள் போகிறது இல்லைங்க யாரும் அந்த பக்கம். இப்போ வந்து திருவிழாக்காக போயிருந்தோம். இந்த தெய்வம் கொன்னேரி மாரியம்மன்னால நாங்கள் இதுக்கு அங்கேருந்து கொண்டாந்து தான் இங்கே மண் வச்சு சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.